வணக்கம் எவ்ரிஒன். உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் அன்சேவ் பண்ண விரும்புகிறீங்க. ஆனால் நிறைய போஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு போட்டு கலெக்ஷன் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கலெக்ஷனை மொத்தமாக டெலீட் பண்ணாலும் எல்லாமே ஆல் சேவ்டு போஸ்ட்டில் இருக்கும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பண்ண முடியலன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக பிசி வேணும். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போஸ்ட்டு ரீல்ஸ்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்க, அந்த செக்ஷனுக்கு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் வழக்கமாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட்டை அன்செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. இதுவே 100 200னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1000லாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வேணுங்க. ஸோ கூகுளில் போயிட்டு கூகுள் எட்ஜு இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் போயிட்டு அன்சேவர் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்க. கார்ட் கொடுங்க, கார்ட் கொடுங்க, சேவ் கொடுங்க. இப்போது நீங்கள் சேவ் பண்ண போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. எடுத்து ஆல் போஸ்ட் செலக்ட் ஆல். கண்டிப்பாக செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்காதுங்க, இன்னைக்கு ஃபோனில் கண்டிப்பாக இருக்காது. செலக்ட் ஆல் கொடுத்து அன்சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லாமே அன்சேவ் ஆகிட்டுருக்கு. இதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், யாருமே 10 போஸ்ட்டோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க போகிறது கிடையாது. 100 கணக்கில் சில பேர்லாம் 1000லாம் தாண்டும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அன்சேவ் பண்ணிங்க. உங்கள் டைமும் சேவ் ஆகும், நீங்கள் வேறு வேலையும் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீ செலக்ட் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கிற வேலை, நீங்கள் ஃபோனையே நோண்டிக்கிட்டு ஃபோனையே பார்த்து அன்செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், வெறுத்துருவீங்க. இன்றைக்கி மொபைல் ஆப்ஷனில் அது மொத்தமாக அப்படியே பல்காக டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா தான் செலக்ட் பண்ணி அன்சேவ் பண்ணோம். இப்போ எல்லாமே அன்சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு டெக் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.